எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது சாம்பார் பொடி. இந்த சாம்பார் பொடி செய்ய தேவையான பொருட்கள்: 1 கப்பு தனியா, காரத்துக்கு தேவையான காஞ்ச மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை, 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, 2 பட்டை, 7 பல் பூண்டு தட்டி வச்சுருக்கேன், 1/2 டீஸ்பூன் வெந்தயம், கொஞ்சம் கட்டி பெருங்காயம், மஞ்சள் பொடி, 2 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் புழுங்கலரிசி. ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு இரும்பு கடாயில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கணும். எண்ணெய் காஞ்சதும் கட்டி பெருங்காயம் சேர்த்து பொரிச்சு எடுத்துக்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெருங்காயம் பொரிஞ்சு வந்துடுச்சு. இதை அப்படியே ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். அதே எண்ணெயில் தட்டி வச்ச பூண்டு சேர்த்து பொன்னிறமாக பொரித்து எடுத்துக்கலாம். பூண்டு பொரிஞ்சிருச்சு. இதையும் தட்டில் எடுத்து வச்சுக்கலாம். அதே கடாயில் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். இனிமேல் எண்ணெய் விடாமல் எல்லா பொருளையும் ட்ரையாக வறுத்து எடுக்கணும். கடலைப்பருப்பு பாதி வறுப்பட்டதும் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். உளுந்து வறுத்தாச்சு. இப்போ மிளகு சேர்த்துக்கலாம். கடைகளில் நிறைய சாம்பார் பொடி பாக்கெட் கிடைக்கும். நம்ம வீட்டில் செய்து சாப்பிட்றது நம்ம உடம்புக்கு நல்லது. மிளகு நல்லா வறுத்தாச்சு. சீரகம் சேர்த்துப்போம். ஸ்டவ்வை சிம்மில் வச்சு எல்லாத்தையும் வறுத்து எடுக்கலாம். பாருங்கள், எண்ணெய் ஊற்றாமல் நான் ட்ரையாக தான் வறுத்து எடுக்கிறேன். சீரகம் வறுத்தாச்சு. இப்போ வெந்தயம் சேர்த்துக்கலாம். பட்டை உடம்புக்கு நல்லது, அதனால் நான் 2 துண்டு பட்டை சேர்த்துக்கிறேன். எல்லாம் வறுத்தாச்சு. இதை அப்படியே தனியாக ஒரு பிளேட்டில் கொட்டிக்கலாம். இப்போது புழுங்கலரிசி 1 டீஸ்பூன் சேர்த்துக்குவோம். எல்லாத்தோடு சேர்த்து வறுத்தா அரிசி சரியாக பொரியாது, அதனால் தனியாக வறுக்கிறோம். அரிசி பொரிஞ்சு வந்துருச்சு. இதையும் அதே பிளேட்டில் கொட்டிக்குவோம். இப்போ 1 கப் தனியா சேர்த்துக்குவோம். நல்லா வாசனை வரும் வரை, நல்லா சூடேறும் வரை வறுத்து எடுக்கணும். தனியா நல்லா கமகமன்னு வாசனையாக வந்துருச்சு. இப்போது மிளகாய் சேர்த்துக்கலாம். அவங்கவுங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் சேர்த்துக்குவோம். மிளகாய் தனியாக நல்லா வறுத்தாச்சு. வேறு ஒரு பிளேட்டில் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போது கருவேப்பிலை சேர்த்து நல்லா பொரியும் வரை வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா மொறுமொறுன்னு வரும் வரை இதை வறுத்து எடுக்கணும். இதையும் இந்த மிளகாய் தனியா கூட சேர்த்துக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கடாய் சூட்லேயே மஞ்சள் பொடி சேர்த்து வறுத்து கொட்டிக்கணும். எல்லா பொருளும் வறுத்து தனித்தனியாக கொட்டி வச்சாச்சு. இது நல்லா ஆறணும். ஒரு மிக்ஸி ஜாரில் முதல்ல மிளகா, தனியா, கருவேப்பிலை சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். மிளகா, தனியா சீக்கிரம் அரைப்படாது, அதனால் முதல்ல இதை சேர்த்து அரைச்சிக்கலாம்.
மிளகாய் தனியாக அரைச்சாச்சு. இப்போ பருப்பும் மிளகு சீரகம்லாம் சேர்த்து அரைச்சிக்கலாம். இதை தனியாக ஒரு பிளேட்டில் கொட்டிக்கலாம், ஆறட்டும். அவ்வளோதாங்க, எங்கள் வீட்டு சாம்பார் பொடி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே போல் அரைச்சி பாருங்கள். சாம்பார் ரொம்ப ருசியாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் உங்கள் ரிலேட்டிவ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.